நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற உங்களுடைய குவாலிஃபிகேஷனை கொடுத்த உங்க மம்மி டாடிக்கு என் பிள்ளை நல்லா படிக்கணும், படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி கொடுத்தது யாரு? நான் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு காரணம் நான் கடினப்பட்டு உழைக்கிறது, என்னுடைய டேலண்ட், என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம் சொல்றீங்களா? உங்களுக்கு அந்த ஞானத்தையும் அறிவையும் டேலண்ட்டையும் கொடுத்தது யாரு? இல்ல, நான் தினமும் கடினப்பட்டு தான் உழைக்கிறேன், நான் கடினப்பட்டு உழைத்து தான் சம்பாதிக்கிறேன், நான் என்னுடைய பலனை போட்டு நான் உழைக்கிறேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு அந்த பலனை கொடுத்தது யாரு? நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் நான் மட்டும்தான் வச்சுக்கல, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யறேன், பசி உள்ளவர்களுடைய பசி ஆற்றுறேன் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு அந்த நல்ல குணத்தை கொடுத்தது யாரு? பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுதுங்க, என் சாமர்த்தியம், என் கைபலன், என் ஐஸ்வர்யம்னு நம்ம மனசுல கூட நினைக்க கூடாதான். ஏன்னா நம்மளுக்கு உயிரை கொடுத்து, பலனை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து நடத்துறது இயேசு. அவருக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க.